Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு MP3 பிளேயர் எப்படி வீடியோல பண்ணி எடுக்கலாம் தான் பார்க்க போகிறோம். அப்போ வாங்க நேராக வீடியோவில் போய் சிம்பிளான MP3 பிளேயரை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு MP3 பிளேயர் போட்டு தான் தேவைப்படுது. இது வந்து நம்மளுக்கு வந்து 40 ரூபாய்க்கு கிடைக்கும் எலக்ட்ரானிக் ஷாப்பில். இதில் வந்து நம்ம வந்து USB, ஒரு மைக்ரோ SD கார்டு, இதில் நம்மளுக்கு சார்ஜிங் போர்ட் ஆப்ஷன் வருது, அப்புறம் ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று வருது. அப்புறம் நம்ம வந்து சாங் இதிலே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு, USB டிரைவரு, மைக்ரோ SD கார்டு எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த MP3 பிளேயர் பாக்ஸில் போட்டுக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு சார்ஜிங் போர்ட் தான் எடுத்திருக்கோம். என்கிட்ட வந்து அந்த சார்ஜிங் கேபிள் இல்லாதனால நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சார்ஜிங் போர்ட் ஒன்று எடுத்துருக்கேன், மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட்டு. அடுத்த நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் ஒன்று தேவைப்படுது. இது வந்து 3 வாட் ஸ்பீக்கரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5 வோல்ட் பேட்ரி எடுத்திருக்கோம். அந்த போர்டு வந்து 5 வோல்ட் தான் தாங்கும், அதனால் 5 வோல்ட் பேட்ரி எடுத்திருக்கோம். அடுத்து வந்து நம்ம வந்து கொஞ்சம் கார்ட்போர்ட் பீசஸ் எடுத்துருக்கோம். அந்த MP3 பிளேயர் வந்து செட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் கட் பண்ணியே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது போர்டுக்காக கட் பண்ணி வச்சுட்டோம். அடுத்து வந்து நம்ம வந்து அந்த ஸ்பீக்கருக்காகவும் கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சார்ஜிங் போட்டுக்கோம், அதுக்கும் நம்ம வந்து கரெக்டாக சைஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம வந்து அந்த கார்ட்போர்டில் வச்சு ஒட்டிடுவோம். நான் வந்து ஹாட் க்ளூ போட்டு ஒட்டுறேன். எல்லாத்தையும் ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அதில் 2 வயரை சால்டரிங் பண்ணி வச்சுப்போம். ரெண்டு வயரை நம்ம வந்து அந்த ஸ்பீக்கரில் சால்டரிங் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க, ஸ்பீக்கரை சால்டரிங் பண்ணி எடுத்துட்டோம் 2 வயரை. இப்போ நம்ம அந்த MP3 போர்டை வந்து நம்ம வந்து அந்த கார்ட்போர்டில் ஒட்டிலாம். பாருங்க, அந்த MP3 போர்டையும் நம்ம வந்து ஒட்டி எடுத்தாச்சு. எல்லாத்தையும் ஹாட் க்ளூ போட்டு தான் நம்ம வந்து ஒட்டி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து அந்த பாக்ஸை செட் பண்ணிடலாம், ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த MP3 போர்டை அதில் வச்சு நம்ம வந்து ஒட்டிடுவோம். MP3 பிளேயர் போர்டையும் நம்ம வந்து அதில் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம அந்த சார்ஜிங் போட்டை நம்ம வந்து அந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ண இடத்துலையே கரெக்டாக ஒட்டி வச்சுருவோம். சைஸ் பார்த்து நம்ம வந்து கரெக்டாக ஓட்டணும். சார்ஜிங் போட்டையும் ஒட்டியாச்சு. நம்ம பேட்டரியை நம்ம வந்து சால்டரிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நேராக சார்ஜிங் போர்ட்டில் கொடுக்குறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து நம்ம வந்து சார்ஜிங் போர்ட்டில் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பேட்டரியை உள்ளே வச்சு நம்ம வந்து ஒட்டிடலாம்.
பேட்டரியும் ஒட்டியாச்சு. பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர் 2 ஒயர் எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து அந்த போர்டுக்கு நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சால்டரிங் பண்ணிடலாம். பொலாரிட்டியை பார்த்து சால்டரிங் பண்ணால் இல்லைனா நம்ம போர்டு ஷார்ட் ஆகிடும். பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து நம்ம வந்து சால்டரிங் பண்ணி வச்சிரும். இது ஆஃபில் இருக்குது. முதல் ஆன் பண்ணால் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இந்த பாக்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஒட்டிடுவோம். இப்போ நம்ம அந்த சைடையும் நம்ம வந்து ஒட்டிடலாம். இப்போ நம்ம பாக்ஸை ஒட்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அதில் அந்த ஸ்பீக்கரை நம்ம வந்து சால்டரிங் பண்ணிடலாம். அந்த ஸ்பீக்கருக்கு அங்கே வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்பீக்கரையும் நம்ம வந்து சால்டரிங் பண்ணி எடுத்துருவோம். ஸ்பீக்கரையும் சால்டரிங் பண்ணியாச்சு. பார்த்து நம்ம வந்து சால்டரிங் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பாக்ஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிடலாம். பாக்ஸை ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து மெமரி கார்டு போட்டு காட்டுறோம். ஏன்னா இதில் பாட்டு இல்லை, அதனால் நான் வந்து அதை வந்து காட்டல. இப்போ நம்ம வந்து யூஎஸ்பி ட்ரைவ் போட்டு நம்ம வந்து பாட்டு ஒன்று வச்சுருக்கோம். அது நம்மளுக்கு சூப்பராக கேட்குது பாருங்கள். அப்போ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த MP3 பிளேயர் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கல கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அப்போ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.